அமைச்சர்கள் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது நிதி பற்றாக்குறையாக இருக்குது, குறைச்ச பேருக்கு தான் கொடுப்பாங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தாரு, ஒரு 30 லட்சம் பேருக்கு தான் கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் இன்றைய முதலமைச்சரிடத்தில் வற்புறுத்தி கேட்டேன், முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் குறைத்த பேருக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் குடும்ப தலைவிகளும் வருத்தப்படுவாங்க, எதிர்பார்ப்பாங்க, ஏக்கத்தோடு இருப்பாங்க, எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அப்போ வலியுறுத்தி கேட்டதை ஏற்றுக்கொண்டு தான் அன்னைக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பதிலளித்தார், 1 கோடி பேருக்கு வழங்கப்படும் என்று சொன்னார். அன்னைக்கு ஜி.கே. மணி பாட்டாளி மக்கள் கட்சியின் கேட்டது, முதலமைச்சர் பதில் சொன்னது 1 கோடி பேருக்கு என்பது மகளிர் உரிமை தொகை, அது இப்போ 1,31,00,000 உயர்ந்திருக்குது. இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்களிப்பு நானாக இருந்தாலும் சரி, எங்கள் அருள் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கடமையை செய்யும். பொதுவாக எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணியில் இல்லைனாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஜி.கே. மணி என்ன செய்வோம்னா, நாங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் சரி, எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் சரி, நல்லதை செஞ்சால் வரவேற்கிறதுக்கு தவற மாட்டோம். ஏதாவது குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுவதற்கு தவறியதே கிடையாது. இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்றத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக, ஒரு பொறுப்புள்ள கட்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா எங்கள் மருத்துவர் ஐயா தான். அவருடைய வழிகாட்டுதலோடு தான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி பதவிக்கு போகாத ஒரு தலைவர், சமூக நீதிக்கு போராடுகிற தலைவர், மது ஒழிப்பை வலியுறுத்துகிற தலைவர், ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு காண வேண்டும் என்கிற தலைவர் மருத்துவர் ஐயா, ஒரு சொட்டு தண்ணி கடலுக்கு வீணாக போகக்கூடாது தமிழ்நாட்டில் பயன்படுத்த சொல்கிற தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் வழிகாட்டுதலோடு நாங்கள் 5 ஆண்டு காலம் இந்த சட்டமன்றத்தில் நிறைவு செய்திருக்கிறோம். ஏராளமானவர்கள்லாம் கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கைகளை எல்லாம் அரசு இந்த தேர்தலுக்கு முன்னாலே நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசை உங்கள் மூலமாகவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்றத்திலையும் நேற்று இதையெல்லாம் வலியுறுத்தி பேசியிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம், உங்களிடமிருந்து பிரியா மனதோடு விடைபெறுகிறோம் என்ற நல்ல எண்ணத்தோடு உங்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.